மத்திய பிரதேச மாநிலத்தில் SIR பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போபாலில் உள்ள மாநில தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் காங்கிரசார் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். போலீஸ் தரப்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? மேலும் தகவல்களை சொல்லுங்க. பல்வேறு மாநிலங்கள்ல இந்த SIR சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான எதிர்ப்பு என்பது பல்வேறு மாநிலங்கள்ல காட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த போராட்டம் என்பதை தீவிரப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைமை என்பது உத்தரவிட்டிருந்த நிலையில தொடர்ந்து இதற்கு எதிரான கருத்தரங்குகள் பல்வேறுபட்ட போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருது. இந்த சூழ்நிலையில தான் மத்திய பிரதேச மாநிலம் போபால் தலைநகர் போபால்ல இன்றைய தினம் இந்த SIRக்கு எதிராக இளைஞர் காங்கிரஸ் ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரஸ் அந்த மாநில தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டம் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த காவல்துறையினர் மாநில தேர்தல் அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். குறிப்பாக இரும்பு பேரிகார்டர் அமைத்து போராட்டம் நடைபெறும் போராட்டக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே அந்த ஒரு தடுப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த போராட்டக்காரர்கள் ஆக்ரோஷத்துடன் அந்த இரும்பு தடுப்புகளை தடுத்து மீறியும் காவல்துறையினருக்கு அலுவலகத்தை முற்றுகையிட மாநில தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்ததால் அங்கு கலவர தடுப்பு போலீசார் மற்றும் கலவர தடுப்பு வாகனமான வஜ்ரா போன்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஏற்கனவே அதன் மூலமாக தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். எனினும் நூற்றுக்கணக்காக கலந்து கொண்ட அந்த இளைஞர் காங்கிரசினரை அவர்களால் தடுக்க முடியவில்லை. இதனை அடுத்து அந்த மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை உடனடியாக போலீசார் கைது செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டபங்களிலும் அந்த சிறைகளையும் அடைத்தனர். இதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலும் இதே போன்று இன்றைய தினம் இந்த இளைஞர் காங்கிரசினால் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கும் கூட அந்த உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் அலுவலகத்தை இளைஞர் காங்கிரஸ் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயற்சி செய்த பொழுது அங்கு லேசான தடியடி மற்றும் போலீசாருக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.